இப்பதான் ஹீரோக்கும், ஹீரோயினுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றதையே காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தம்பிக்காரன லவ் பண்ணும்போது, ஹீரோயின் அவளால கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியல. இது தம்பியா, அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேர்கிட்டயுமே அவ நல்லா பழகிட்டு இருக்கா. அதனால ஹீரோவுமே வந்து இவள லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அவ வந்து "தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு. நான் உன்ன லவ் பண்ணல. உன்னோட தம்பிய தான் லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அங்கருந்து போயிருப்பா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு, ஃபாரின்ல இருக்க எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். நான் ஃபாரின்ல போய் வேலை செய்றேன் அப்படின்னு சொல்லி ஊர விட்டு இங்கருந்து போயிட்டுருப்பான். ரொம்ப நாள் கழிச்சு இப்ப மறுபடியும் ஹீரோயின வந்துட்டு இவங்க வீட்ல பாக்குறதுனால, இவனுக்கு அந்த பழைய காதல் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுடுது. நைட்டு ஹீரோயின் குளிச்சுட்டு வரா. அந்த டைம்க்கு என்ன ஆகுதுன்னா, காதுல வந்துட்டு அங்க இருக்க ஸ்க்ரீன் அசையுது. அத பார்த்த உடனேயே பயந்து கத்தி அலற ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ பயந்து போய், ஐயோ! என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு அவன் ரூம்குள்ள வந்துடுறான். ஸ்க்ரீன்க்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, யாரோ இருக்காங்க அப்படின்னு இவ சொல்றாளா, இவனும் யாரோ இருக்காங்களோ அப்படின்னு நினைச்சு போய் பார்க்குறான். அங்க போய் பார்த்தா எதுவுமே இல்ல. காதுல தான் அசைஞ்சிருக்கு. நீ பயந்துட்ட அப்படின்னு சொல்றான். அப்பதான் இவன் நோட் பண்றான். இவ பார்த்தா இவன் கைய இறுக்கமா பிடிச்சுட்டு நின்னுட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கைய உதறான். அவ தடுக்கி விழ போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவே வந்துட்டு அவள புடிச்சிடுறான். ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, புருஷன்காரன் நெனச்சுக்கிட்டு இவன் கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கா. "நீ எங்க போன? நீ என்ன பண்ண? ஏன் இவ்வளோ நாளா என்ன பார்க்க வரல?" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. இவனுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. "தயவு செஞ்சு என்ன விடு. நீ என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்க கூடாது" அப்படின்னு கத்திட்டு அங்கருந்து போயிடுறான். அதோட நைட் எல்லாம் வந்து ஹீரோக்கு சுத்தமா தூக்கமே இல்ல. இவ எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து கண்டிப்பா தம்பின்னு தான் என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணான். சுயநினைவோட இருந்திருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம கிட்ட நடந்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவனே அவன் மனசை தேத்திக்கிறான். இப்பதான் ஹீரோ வந்து ஒரு விஷயத்தையே நோட் பண்றான். ஹீரோயின் தரையில உட்காந்து நாய் மாதிரி தட்டுல நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னத்துக்கு இப்படி எல்லாம் பண்ற நீ அப்படின்னும் போது எங்க அம்மா தான் சொன்னாங்க, நீ வந்து நாய் மாதிரி தான் எங்க வீட்ல இந்த மாதிரி தான் சாப்பிடணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு அப்படியே வயித்தெரிச்சலா ஆயிடுது. அட பாவிங்களா, இப்படி இல்லாமடா ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துவீங்க அப்படின்னு. இத பாரு, யார் இனிமே உன்னை வந்து அந்த மாதிரி நடத்தினாலும் நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லணும். என்கிட்ட வந்து சொல்லணும். இனிமே இங்க தான் உட்காந்து சாப்பிடணும் புரியுதா? உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடு. நல்லா சாப்பிடு. காயெல்லாம் அதிகமா சாப்பிடணும் புரியுதா? அப்படின்னு சொல்லும்போது, இவளும் சின்ன குழந்தை மாதிரி அவன் சொல்றதெல்லாம் கேட்டு செய்றா. இவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா, ஹீரோயின கூட்டிட்டு ஷாப்பிங் போறான். அப்போ ஃபியான்சி கிட்ட இருந்து கால் வருது. அவன் வந்துட்டு அட்டெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, இருந்தாலும் அட்டெண்ட் பண்றான். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, அவன் அந்த இடத்துலயே தான் இருந்திருக்கான். அந்த இடத்துலயே இருந்துகிட்டு ஹீரோக்கு கால் பண்ணியிருக்கான். அவன் வேற பிஸின்னு சொல்லிட்டான். எங்க இருந்துகிட்டு எதுக்காக நீ